بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்கிற தலைப்பு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கிறது. நல்லதொரு கால சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு. இந்திய நாட்டு மக்கள் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆள் காட்டக்கூடிய தனது ஆட்காட்டி விரலால் அந்த ஒற்றை விரல் புரட்சியாக இந்த நாட்டில் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே தங்களுடைய வாக்குகளை அற்ப காசுக்காக விலை கொடுத்து விடாமல் இனம், ஜாதி, நிறம், மொழி என்ற வெறியின் பெயரால் விலை போய்விடாமல் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய உயிர், உடைமைகள், மான மரியாதைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் முழு சுதந்திரத்தோடு தங்கள் வாழ்வையை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை தர வேண்டிய கடமை இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏராளமான அலங்காரங்களோடு வரக்கூடிய அறிவிப்புகளை கண்டு ஏமாந்து விடாமல் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஆட்சி கட்டலில் அமர்ந்தவர்கள், மத்தியிலே ஆளுகின்ற அந்த பாஜக அரசாங்கம் எதை சொல்லி மக்களின் ஓட்டுக்களை திரட்டியது, எதை சொல்லி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது, சொன்னதை செய்ததா என்பதையெல்லாம் ஒரு கணம் அந்த 5 ஆண்டுகள் நடந்த நிகழ்வுகளை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நீங்கள் சுழற்சியாக பார்த்தால் மட்டும்தான் இந்த இறுதிக்கட்ட முடிவில் எப்படிப்பட்ட ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதை நீங்கள் உங்கள் மனக்கண்ணிலே கொண்டு வர முடியும். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே பாஜக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு கையில் எடுத்த ஒரு ஆயுதம் இந்தியாவின் வளர்ச்சி. வளர்ச்சியை நோக்கி இந்த நாட்டை முன்னேற்ற போகிறோம் என்று சொல்லிதான் இந்த நாட்டு மக்களிடத்திலே ஓட்டுக்களை அள்ளத் தொடங்கினார்கள். எல்லோரும் மறதியை ஒரு தேசிய வியாதியாக எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தினால் அதிலே கைதேர்ந்திருக்கிற அரசியல்வாதிகள் மக்களை முட்டாள்களாக்குவதற்கு இந்த தேர்தல் களத்தை பயன்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் 5 ஆண்டு காலம் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஒரே ஒரு தினத்தில் நீங்கள் புத்திசாலியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாரதிய ஜனதா தனது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஓட்டுக்களை அள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தொடுத்த மாய விளம்பரம் வளர்ச்சி என்கின்ற விளம்பரம்.
அந்த வளர்ச்சி என்ற விளம்பரத்தை ஒட்டி அவர்கள் அள்ளி சென்ற வாக்குகள் என்ன என்று கேட்டால் 543 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே பாஜக வென்றது வெறும் 282 இடங்கள் மட்டும்தான். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ 450 இடங்களை பெறவில்லை, 350 இடங்களை பெறவில்லை, 300 இடங்களை பெறவில்லை. 543 270 பெற்றால் வெற்றி, 282 பெற்றது, அவ்வளவுதான். ஆனால் இந்த நாட்டில் வாழுகின்ற மக்களில் 18 வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் போட்ட ஓட்டுக்கள், அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கைகளை பார்த்தீர்கள் என்றால் அதிலே பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 31%. காங்கிரஸ் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 20%. இதர கட்சிகள் பெற்றிருக்கின்ற வாக்குகளின் சதவீதம் 50%. இதர கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தாலும் பாஜக அந்த அமைச்சரவையிலே குடிகொண்டிருக்க முடியாது. கட்சிகள் வேறுபட்டிருந்தது, மாநிலம் வாரியாக சிதறி இருந்தது, ஆங்காங்கே தனித்தனியாக போட்டியிட்டார்கள். பாஜகவோடு ஒட்டி கொண்ட சிலரும் பாஜகவை வெட்டி கொண்ட சிலரும் தனித்திருந்தார்கள். எதிர்கட்சியாக, மாநில கட்சியாக, சுயேட்சையாக பிரிந்து கிடந்தார்கள். அந்த பிரிவை ஒரு பலமாக பயன்படுத்தி 31% வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் பிரதமராக வந்தவர் மோடி. ஆக இந்த 31% ஓட்டுக்களை பெற்றதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த நாட்டிலே மதவாதத்தை பேசியா ஓட்டுக்களை பெற முடிந்தது? இல்லை. இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்லி ஓட்டுக்களை பெற முடிந்ததா? இல்லை. இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்க போகிறோம் என்று சொல்லி ஓட்டுக்களை பெற்றார்களா? அப்படி அவர்கள் சொல்லி வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட, அப்படி பெற நினைத்திருந்தாலும் கூட, அந்த மோடியினுடைய தலைமையிலான கூட்டணிக்கு, பாஜகவினுடைய கூட்டணிக்கு வாக்குகளை கொண்டு போய் கொட்டினார்களே அவர்கள். ஈவு இரக்கமற்ற காட்டுமிராண்டித்தனமான ஒரு மதவாத ஆட்சியை எதிர்பார்த்து ஓட்டுக்களை போடவில்லை. இந்த நாட்டிலே 31% பேர் ஓட்டு போட்டார்களே, அதிலே காவி கூட்டத்தினுடைய 1% கழித்துக் கொள்ளுங்கள். 30% பேர் பாஜகவுக்கு வாக்களித்தார்களே, எதை வைத்து? அதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் அங்கே காங்கிரஸ் ஆட்சி செய்தது. முன்னேற்றம் இல்லை, திட்டங்கள் சூடு பிடிக்கவில்லை, வளர்ச்சி கிடைக்கவில்லை, நாடு செழிப்படையவில்லை என்று அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களாலும் அவர்களுடைய சோம்பலான நடவடிக்கைகளாலும் மாற்ற வேணும், ஒரே கட்சியை விட சற்று மாற்றத்தை கொண்டு வரலாமே என்ற மாற்றத்தை விரும்பிதான் இந்த நாட்டிலே 30% பேர் மோடிக்கு வாக்களித்தார்கள். அந்த மாற்றம் ஏற்பட்டதா? சொன்ன வாக்கை அவர்கள் காப்பாற்றினார்களா? கொடுத்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றும் இடத்தில் தான் இருக்கிறார்களா என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். தேர்தலிலே பிரச்சார களத்தை சூடு பிடிக்க செய்கிற பொழுது மோடி அவர்கள் இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்தார். நான் ஆட்சிக்கு வந்தால், பாஜக ஆட்சிக்கு வருமானால், வெளிநாடுகளிலே இந்தியர்களுடைய கருப்பு பணம் குவிந்திருக்கிறது, கோடான கோடி ரூபாய் கொட்டி கிடக்கின்றது, அவற்றையெல்லாம் எடுத்து இந்தியாவிலே வாழக்கூடிய குடிமகன் ஒவ்வொருவனுடைய வங்கி கணக்கிலே 15 லட்சம் ரூபாய் நான் வழங்குவேன் என்று வாக்களித்துத்தான் பிரச்சாரம் செய்தார்கள். வேலை வாய்ப்பு திட்டங்கள் முடங்கி கிடக்கிறது. இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் என்றார். அப்படி ஒரு வாக்கை கொடுத்துத்தான் வாக்குகளை பெற்றார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற விவசாயிகள் இந்த நாட்டினுடைய உருவாக்கத்திற்கு அடித்தளமான உளிகளாக
இருக்கக்கூடியவர்கள், ஊழியர்கள், இந்த விவசாயிகள், அவர்களுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்ற பாதையிலே கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று சொல்லி வாக்குகளை அள்ளினார். இதுதான் அவர்கள் பிரதானமாக வைத்த விளம்பரம், பிரச்சாரம். ஆனால் அதிலே ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை பற்றி அந்த பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக நிதின் கட்காரி இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னீர்களே, விவசாயிகளுடைய வாழ்வை முன்னேற்ற பாதையில் நகர்த்தப் போகிறேன் என்றீர்களே, வேலை வாய்ப்பு திட்டத்தை வளர்க்கப் போகிறேன் என்றீர்களே, இதையெல்லாம் சொன்னீர்களே, செய்தீர்களா என்று ஊடகங்கள் சரமாரியாக கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது நிதின் கட்காரி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உண்மையிலேயே நாங்கள் சென்ற தேர்தலில் அப்படி சொன்னது உண்மைதான். ஆனால் சென்ற தேர்தலின் பொழுது நாங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் ஏதாவது கொஞ்சம் ஓட்டுகளாவது கிடைக்கும் என்று தான் நாங்கள் பொய் சொன்னோம். ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று எதிர்பார்த்து இந்த பொய்களை சொல்லவில்லை. நாங்கள் இந்த பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் சொன்னோம், செயல்முறைப்படுத்துறதுக்கா சொன்னோம். எப்படி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நாங்க ஜெயிக்க போறதும் இல்லை, சரி தோக்க போறது தான் உண்மை, அது படுதோல்வியா படுமோசமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணோம். ஏமாந்து ஓட்டை போட்டுட்டாங்க, ஜெயிச்சு வேற தொலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மக்கள் இவ்வளவு பெரிய கூமுட்டைகளாக, முட்டாள்களாக நாங்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கல என்று அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல், அடுத்த பிரச்சாரம் என்ன, சரி இப்போ இவ்வளவு பின்தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற பாஜக அடுத்து மக்களை ஏமாற்றுவதற்கு எடுத்து வைத்திருக்கிற கிண்டி இருக்கிற அல்வா என்ன, எனக்கு நீங்கள் வாக்களித்தால் இந்திய நாட்டின் எல்லா குடிமகன்களுக்கும் ஒரு வீடு கட்டி தரப்படும். எப்படி, ஏன் இந்த முட்டா பசங்க நம்பி ஓட்டு போடுவாங்க என்கிற துணிச்சலில், ஆணவத்தில், அகங்காரத்தில் இந்த பாஜக தன்னுடைய பிரச்சார களத்தை துவக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் 4.5 ஆண்டுகள் முடிந்ததே, என்ன செய்தார்கள்? சொன்னதை செய்தார்களா? எந்த அளவிற்கு இந்த நாட்டு மக்களை வதைத்தார்கள் என்பதையெல்லாம் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். எந்த அளவிற்கு வெளிநாட்டிலே கிடங்குகளாக குவிந்திருக்கிற கருப்பு பணங்களை மீட்பேன் என்றார்கள், மீட்டார்களா? மீட்கல. ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்றார்கள், போட்டார்களா? போடல. ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது. என்ன செய்தார்கள்? ஏற்கனவே வங்கி கணக்குகள் இருந்த பணத்தை பறிக்கத்தான் செய்தார்கள். இந்த நாட்டில் ஏழைகளுடைய வங்கி கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதியை போட்டு 500க்கு கீழே வைத்தவர்கள், 1000க்கு கீழே பணம் வைத்தவர்கள், 5000க்கும் கீழே பணம் வைத்தவர்கள் என்று மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணவில்லை என்று சொல்லி இந்தியாவினுடைய ஏழைகளுடைய வங்கி கணக்குகளிலிருந்து மத்திய அரசாங்கம் பறித்திருக்கின்ற, கொள்ளையடித்திருக்கின்ற பொருளாதாரம் மட்டும் 12,000 கோடி ரூபாயை சூறையாடி இருக்கிறார்கள். கொடுத்திருக்கிறார்களா, எடுத்திருக்கிறார்களா? யோசிச்சு பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே மன் கி பாத் என்று தொடங்கினார். மன் கி பாத் என்றால் குரங்கு குளியல் என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள், அவர் மனதிலிருந்து பேசுகின்ற உரைகள் என்று தொடங்கினார். ஆங்காங்கே எல்லா டீ கடைகளிலும், சலூன் கடைகளிலும், தெரு ஓரங்களிலும், வாகனங்களிலும், அந்த எஃப்எம் ரேடியோவிலும், பொதிகை தொலைக்காட்சிகளிலும் அந்த மன் கி பாத் உரைகள் ஒளிபரப்பப்பட்டன. ஓரிரு வாரங்கள் பிரதமர் ஆட்சிக்கு வந்து ஓரிரு வாரங்கள் அதை கேட்டார்கள். அப்புறம் மக்கள் கடந்து சென்றார்கள். ஒரு நாள் திடீரென்று ஒரு அறிவிப்பு செய்தார். என்ன அறிவிப்பு? இந்திய நாட்டிலே மக்கள் நல்ல நோட்டாக கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற 500 ரூபாய் நோட்டு இனிமேல் செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு
செல்லாது என்று அறிவித்தார். அறிவித்த மாத்திரத்திலே நள்ளிரவிலே இந்திய நாட்டு மக்களை நிர்மூலமாக திரியவிட்ட அந்த மோடியின் அறிவிப்பின் விளைவாக எல்லா மக்களையும் பேங்கினுடைய வாசல் நிப்பாட்டினார். வங்கி வாசல்களிலே பணங்களை எல்லாம் போய் கொட்ட வேண்டிய நிலை, கையில் இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச காசுகளை எல்லாம் வங்கியிலே அடைத்து கொடுத்து நம்முடைய நல்ல பணத்தை மீட்க வேண்டிய காரணத்தினால் புதிய 500 ரூபாய்க்காக மோடி அறிவித்து விட்டாரே, புதிய 2000 ரூபாய் நோட்டுக்காக ஏங்கி தவித்தார்கள். சொல்லிவிட்டார்கள் 2-3 நாட்கள் வங்கி இயங்காது, ஏடிஎம் மிஷின்கள் இயங்காது. அந்த நாளிலே ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய பொருளாதாரம் செல்லுபடியாகுமா ஆகாதா என்ற மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட இந்தியர்கள் 2-3 தினங்கள் கழித்து நெடும் கியூல போய் நிற்கிறாங்க. எல்லா வங்கி வாசல்கள் நின்றார்கள். அதை மறந்து விட்டீர்களா? இந்த நாட்டிலே தன்னுடைய பணத்தை பால் வித்து சின்னஞ்சிறு பொருட்களை வித்த தொழிலாளிகள், குறு தொழிலாளிகள் தன்னுடைய 1000, 2000, 5000, 10000 பொருளாதாரத்தை அதை நல்ல நோட்டாக மாற்றுவதற்கு வங்கி வாசலிலே கிடந்ததன் விளைவாக வெயில் தாங்க முடியாமல், கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் பல வங்கிகளில் இருந்து காவல்துறை அதிகாரிகளால் தன்னுடைய பணத்தை போட்டு தன்னுடைய பணத்தை எடுக்க வந்தவன் விரட்டி அடிக்கப்பட்ட கோர காட்சிகள் மறந்து விட்டதா? இந்திய நாட்டில் மட்டும் தன்னுடைய பணத்தை வங்கியிலே அடைப்பதற்கு சென்று மூச்சு திணறி செத்து போனவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள். இதுதான் மோடி இந்த நாட்டிற்கு செய்திருக்கின்ற திட்டங்கள். மறந்து விட்டோமா? மறந்துவிடக்கூடியதாவது. வரி என்று ஒரு அறிவிப்பை செய்தார். மோடி வங்கி பாத்துல பேச போறார்னா எல்லாரும் அலற ஆரம்பிப்பார்கள். ஒரு பதட்டத்திலே நாட்டு மக்களை நடத்தினார்கள். என்ன சொல்ல போகிறார்களோ, என்ன அறிவிப்பு வர போகிறதோ, எதற்கும் நம்ம வங்கியில போய் பணத்தை போட்டு வச்சிருவோம், ஏன் இருக்கிறது எதை செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்களோ என்று பதறுகிற நிலையை உண்டாக்கினார். ஏற்கனவே வீட்டு வரி இருக்கிறது, மின்சாரத்திற்கு வரி இருக்கிறது, குடிநீருக்கு வரி இருக்கிறது, ரோட்டுக்கு வரி இருக்கிறது, சொத்துக்கு வரி இருக்கிறது, அனைத்திற்கும் வரி, வாகனத்திற்கு வரி இருக்கிறது. எல்லாத்துக்கும் வரியை போட்ட நிலையில் புதுசா ஜிஎஸ்டி வரி என்று சொல்லி ஒரு வரியை போட்டார்கள். வரி என்ற பெயரால் வழிப்பறி செய்ய தொடங்கினார்கள். என்றைக்கு ஜிஎஸ்டி வரி என்று அறிவிப்பை செய்தார்களோ அதே ஜிஎஸ்டி வரியை பற்றி இந்த நரேந்திர மோடி குஜராத்தினுடைய மாநில முதல்வராக இருக்கிற பொழுது மத்திய அரசாங்கம், அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா வரியையும் ஒழித்து கட்டிவிட்டு ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்தினால் என்ன என்ற கேள்வியை கேட்ட பொழுது அப்பொழுது இந்த மோடி சொன்னார், குஜராத்தின் முதல்வராக இருந்த அந்த மோடி சொன்னார், ஜிஎஸ்டியை நீங்கள் அறிமுகப்படுத்தினால் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தொழிற்துறையும் முடங்கி போகும், பல்லாயிரம் கோடி ரூபாய் முடங்கி போகும், வளர்ச்சி எல்லாம் வீழ்ந்து போகும், மக்கள் ரோட்டிலே பட்டினி கிடந்து செத்து மடிவார்கள். எனவே என்றைக்கு மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரியை அறிவிக்கிறதோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய செத்து போன என்னுடைய பிணத்தின் மீதுதான் நீங்கள் ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்த முடியும் என்று சூளுரைத்தவர் இந்த மோடி. அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதே ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்துகிறார். அவர் சொன்னது போல இந்திய நாட்டு மக்களின் தொழில் துறைகளில் கை வைத்து தொழில் துறைகளை எல்லாம் முடக்கிவிட்டு அனைத்து வியாபாரிகளுடைய வாழ்க்கையை சூறையாடி இருக்கிறார். விலைவாசி உயர்வு எல்லா மட்டங்களிலும் தலைவிரித்தாடுகிறது. எனக்கு ஒரு சகோதரன் 500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் நான் அவனுக்கு 500 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறேன். ஒரு வாரம் கழித்து அவன் எனக்கு 500 ரூபாய் திருப்பி கொடுத்து விடுகிறான். அவ்வளவுதான். இப்ப அனைத்தையும் வங்கி கணக்குகளில் பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை போட்டு நான் அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன், அவன் எனக்கு திருப்பி 500 ரூபாய் கொடுத்தான், எந்த குறையும் ஏற்படல. என்றைக்கு வங்கி கணக்கு பரிமாற்றம் என்றார்களோ, ஜிஎஸ்டி என்றார்களோ, எல்லா தொழில் துறைகளிலும் ஏற்பட்ட பின்னடைவு என்ன? வங்கி வழியாக வர வர எனக்கு அதுல ஒரு 2 ரூபாய் கட்டாகும்,
அவனுக்கு ஒரு 2 ரூபா கட்டாகும், அரசாங்கத்திற்கு போய்கொண்டே இருக்கும். நான் திங்கிற சோத்துக்கு வரி, அதுல போடுற உப்புக்கு வரி, அதுல ஊத்துற எண்ணெய்க்கு வரி, அதனால் நான் நோய்வாய்ப்பட்டு வாங்குற மருந்துகளுக்கு வரி, பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு போதுமான பால் இல்லை என்ற காரணத்தினால் தாய்மார்கள் வேறு வழி இல்லாமல் வாங்குகிற பால் டப்பாவிற்கு கூட வரி போட்டு இந்த நாட்டில் பச்சிலம் குழந்தை 1 மாத 2 மாத குழந்தை மீது வரி போட்டு வழிப்பறி செய்த ஒரு அயோக்கியத்தனமான காட்டுமிராண்டி தர்பாரை நடத்தியவர் தான் இந்த நரேந்திர மோடி. எப்படி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று புரிகிறதா? அதே போன்று பாருங்கள், இந்திய நாட்டிலே நான் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பை உயர்த்த போகிறேன் என்றார். ஆனால் இந்தியாவிலே இவர்களுடைய கேடுகட்ட செயல்முறை திட்டத்தின் விளைவாக வேலை வாய்ப்பை இழந்து தவிக்கின்ற அந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் இருக்கிற பொழுது, தொழில் துறையெல்லாம் முடங்கி இருக்கிற பொழுது, 500,000 ரூபாய் தடை செய்ததற்கு பிறகு அனைத்து பண பரிவர்த்தனை ஒழுங்குமுறை வருகிற நெருக்கடி ஏற்பட்ட காரணத்தினால் இந்தியா முழுக்க எல்லா சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் முடங்கும் பொழுது ஒவ்வொரு சிறு குறு தொழில் நிறுவனங்களில் 2 பேர் படித்த பட்டதாரி வேலை பார்க்கிறான். 1000 தொழில் நிறுவனம் முடங்குகிறது, 2000 பேருடைய வேலை முடங்குகிறது. 1 லட்சம் தொழில் நிறுவனம் முடங்கியது, 2 லட்சம் பேருடைய வேலை போனது. இந்த நாட்டில் மட்டும் 5 கோடி தொழில் நிறுவனம் முடங்கியது, 10 கோடி பேருடைய வேலை போய் போனது. என்ன செய்தார்கள்? இளைஞர்கள் நின்றார்கள், எங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்றார்கள். இன்ஜினியரிங் படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை, முதுகலை இளங்கலை படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை என்றார்கள். அப்பொழுது மோடி சொன்னது என்ன? வேலை கிடைக்கவில்லையா? சமோசா வித்து வியாபாரம் செய்யுங்கள், டீ கடை வைத்து வியாபாரம் செய்யுங்கள் என்று படித்த பட்டதாரிகளுடைய படிப்பிற்கும் அவர்களுடைய உழைப்பிற்கும் அவர்களை படித்து அவர்களின் எதிர்காலத்தை அன்றாட வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கின்ற பெற்றோர்களுக்கும் துரோகம் செய்தது இந்த பாஜக அரசு. எந்த அளவிற்கு 1970களில் இந்திய நாடு வேலை வாய்ப்பு கிடைக்காத இளைஞர்களை கொண்டு எந்த அளவிற்கு இளம் சமுதாயம் திண்டாடினார்களோ அதே நிலையை இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார்கள். மக்களை கோமாளிகளாக்க துடிக்கின்ற பாஜகவினுடைய ஒவ்வொரு மாநிலத்தின் தலைவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? தமிழிசை ஒன்றை சொன்னார், மோடியின் அரசு வந்ததற்கு பிறகு இந்திய நாட்டிலே இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்து விட்டது என்றார். ஆமாம், உண்மைதான். என்ன வேலை கிடைத்தது? பாஜகவுடைய கேடுகட்ட அரசாங்கத்தை கழுவி கழுவி பேஸ்புக் வாட்ஸ்அப்களில் ஊற்றக்கூடிய மீம்ஸ் போடுகிற வேலை தான் கிடைத்திருக்கிறது, வேற வேலை கிடைக்கல. அதே மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கல்வித்துறை இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய கல்வித்துறையின் அடிப்படையிலே மருத்துவத்துறை இருக்கிறது. அந்த மருத்துவ கல்வி போதிக்கப்படுகிற காரணத்தினால் இந்திய அளவிலே மருத்துவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களே, அந்த மருத்துவர் தேர்வாணையத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற அந்த மருத்துவ கல்வியின்படி அந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் மருத்துவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். இது நாள் வரை அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட மருத்துவத்துறையின் விளைவாகத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர் ஆனார். அப்படிப்பட்ட மருத்துவத்துறை விளைவாகத்தான் இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் வரை எல்லாரும் மருத்துவர் ஆனார்கள். ஆனால் இவர்கள் என்றைக்கு இந்த ஆட்சியை கைப்பற்றினார்களோ இந்திய நாட்டிலே ஒரு சட்டத்தை உண்டாக்குகிறார்கள். ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய வகையில், தங்களுடைய அறிவுக்கு தீனி போடுகிற வகையில் அந்த ஏழை எளிய மக்கள் மருத்துவர் ஆகிவிட முடியாத அளவிற்கு ஒரு சூழ்ச்சியை மத்திய அரசாங்கம் போட்டது. அதன் விளைவுதான் நீட் தேர்வு என்று அறிவித்தது. அவர்களின் பாஷையில் சொல்வதென்றால் ஏழைகள் மருத்துவராவது அவர்களுக்கு தீட்டு, அதனால் அவர்கள் மீது போடப்பட்டது நீட்டு. என்ன போட்டார்கள்? உங்கள் மாநிலத்தினுடைய மருத்துவ கல்வித்துறையை நீங்கள் படிப்பீர்களானால் டாக்டராக முடியாது, மத்திய அளவிலே நாங்கள் சொல்லுகிற கல்வி படிப்பை படித்தால்தான் டாக்டர் பட்டம் என்றார்கள். அதில் தான் கல்வித்தரம் அதிகம் இருக்கிறது என்றார்கள். நாங்கள் அதை மறுக்கவில்லை. அதில் தான் கல்வித்தரம் அதிகம் இருக்கிறது என்றால் ஒரு ஓட்ட பந்தயத்திலே நல்லதொரு
ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவனையும் கால்கள் உடைந்து ஊனமாக இருக்கக்கூடியவனையும் ஒரே போட்டியிலே ஓட வைப்பது அநியாயம், அக்கிரமம். கால்கள் உடைந்திருக்கிறவனுக்கு மருத்துவம் செய்யுங்கள், நிவாரணம் கொடுங்கள், அவனை நடக்க வையுங்கள், பிறகு ஓட வையுங்கள், பிறகு போட்டியிட வையுங்கள், அதற்கு பிறகு ஜெயித்து காட்டுவார்கள். தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள், இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் தலை சிறந்த மருத்துவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், மிகப்பெரிய உயர்தர சிகிச்சைக்கு தகுதியானவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், ஆக்கப்பூர்வமான அனுபவபூர்வமான அறிவுபூர்வமான மருத்துவத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் என்று பெயர் போனவர்கள் யார் தெரியுமா? தமிழகத்திலே பட்டம் பெற்ற மருத்துவர்கள், உலக அரங்கில் பெயர் வாங்கியவர்கள். எதை படிச்சு பெயர் வாங்கினார்கள்? அந்த மாநில கல்வியை படிச்சு பெயர் வாங்கினார்கள். ஆனால் நீங்கள் நீட்டு தேர்வு என்றீர்கள், டைம் கொடுத்தீர்களா? தமிழகமாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு 5 வருஷம் டைம், 5 வருஷம் நீட்டு பாடத்தை கற்றுக்கொடு. 5 வருடங்கள் கழித்து இனிமேல் நீட்டு தேர்வின் முறைதான் அப்படி சொல்லி பாருங்க. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் வந்திருக்கும். என்ன செய்தீர்கள்? திடீரென்று அறிவிப்பு போட்டீர்கள். அனிதா என்ற ஒரு பெண், ஏழை குடும்பத்து பெண், இனி நாம் டாக்டராக முடியாது என்று தாழ்வு மனப்பான்மையால் தற்கொலை செய்து மடிந்து அந்த பெண்ணின் உயிரை பறித்த உங்கள் சட்டம் குப்பைக்கு சமம் என்பதை உணரவில்லையா? நாங்கள் மறந்து விட்டோமா? அதே போன்று நீங்கள் இந்திய நாட்டில் பாஜக இதற்கு பின்னால் செய்திருக்கின்ற மதவாத மோதல்கள், அவர்கள் கட்டவிழ்த்திருந்த கடந்த காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான மத கலவரங்கள், இனப்படுகொலைகள், சாதி கொடுமைகள், அதனால் அவர்கள் மீது விழுந்திருக்கின்ற அந்த கரும்புள்ளிகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக, அவர்கள் மீது இருக்கின்ற அந்த தீவிரவாத பயங்கரவாதிய கொலை பள்ளியை துடைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்த வேலை என்ன? சிபிஐயை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொண்டு, மத்திய உளவுத்துறையை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொண்டு இருக்கின்ற சட்டங்களிலே இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி பாஜகவினுடைய குற்ற பின்னணியில் உள்ளவர்களை எல்லாம் காப்பாற்றினீர்கள். அப்பாவிகள், நிரபராதிக்குரியவர்கள், குற்றமற்றவர்கள், குற்றம் நிரூபிக்கப்படாதவர்கள், பொய் வழக்குகளால் உள்ளே பல ஆண்டுகளை கழித்தவர்களை எல்லாம் கொலை செய்ததற்கும் அவர்களுக்கு தண்டனை வழங்கியதற்கும் முட்டு கொடுப்பதற்காக வேண்டி இந்த மத்திய அரசாங்கம் தன்னுடைய கை பாவையாக பயன்படுத்தியது இந்த சிபிஐயை. விளைவு என்ன? ஷரஃபுதீன் என்பவர் மோடியை கொல்வதற்கு திட்டம் தீட்டினார் என்று சொல்லி அந்த ஷரஃபுதீனை போலி என்கவுண்டர் மூலம் சுட்டு தள்ளியவர்கள் அந்த குஜராத் போலீஸ். அவர்களை சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டது இந்த அமீத் ஷா. அந்த சட்டத்தின்படி இந்த கொலைகாரன் அமீத் ஷா இன்றைக்கு ஜெயிலிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு ஷரஃபுதீன் அநியாயமாக கொல்லப்பட்டார். ஷரஃபுதீன் மட்டுமல்ல, 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அதிலே ஒரு இந்து சகோதரனும் கொல்லப்பட்டான். 4 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். மோடியை கொல்ல திட்டமிட்டார்கள் என்று பொய் சொல்லி போலி என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட இந்த 5 பேருக்கு ஆதரவாக, ஆமாம் அமீத் ஷாவுடைய தலைமையில் தான் இந்த கொலை நடந்தது என்று ஆதரவாக சாட்சி சொல்பவர்கள், அமீத் ஷாவை உள்ளே தள்ளுவதற்கு அமீத் ஷாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தனா 2 பேரா? 500 பேர் வந்தார்கள். சிபிஐ செய்த செயல் என்ன? மோடியின் கைப்பாவையாக இருந்த சிபிஐ செய்த செயல் 500 பேரை விசாரணைக்கு அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 300 பேரை அழைக்காமல் 200 பேரை மட்டும் அழைத்து, யார் வலுவாக ஆதாரங்களை சமர்ப்பிப்பார்களோ, யார் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரங்களை கொட்டுவார்களோ அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு 200 பேர்களை திரட்டி, அந்த 200 பேர்களையும் சிலரை தள்ளிவிட்டு 22 பேரை திரட்டி, அந்த 22 பேருடைய வாக்குமூலங்களும் பொய் என்றும் போலி என்றும் 500 பேருடைய வாக்குமூலங்களை குழி தோண்டி புதைத்துவிட்டு அமீத் ஷாவிற்கு நிரபராதி பட்டத்தை கொடுத்திருக்கிறது யார்? இந்த சிபிஐ. இப்படிப்பட்ட சிபிஐ கையிலே கைப்பாவையாக ஒரு அரசாங்கம் வைத்திருக்குமானால் இந்த நாட்டிலே மக்கள் உயிரோடு வாழ முடியுமா?
யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள், யார் மீது வேண்டுமானாலும் பொய் வழக்கு போடுவார்கள், அவர்கள் விரும்பிய மத மோதல்களை கட்டவிழ்ப்பார்கள். அதன் விளைவுதான் இந்தியாவிலே வாழுகிறவர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்திலே இந்த மோடி அரசாங்கம் கையில் எடுத்தது. ஒவ்வொரு குடிமகனும் அவன் மத நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வாழலாம், இது இந்திய நாட்டின் சட்டம் சொல்வது. அந்த மத நம்பிக்கை ஏற்றவாறு போல் தன்னுடைய வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளலாம், அதே வழிபாட்டு முறையை பிரச்சாரம் செய்யலாம், மத வழிபாட்டை போன்று தன்னுடைய உணவு முறைகளை அமைத்துக் கொள்ளலாம், திருமண முறைகளை அமைத்துக் கொள்ளலாம். இந்த சுதந்திரத்தின்படி இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்திய நாட்டு மக்கள் அவரவர் சுதந்திரத்தோடு வாழலாம் என்பது சட்டம். ஆனால் அதை பறிக்கும் வகையிலே மோடி போட்டிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? பசு அரசியல். மாட்டுக்கறியை சாப்பிட்டான் என்று சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி வீட்டில் புகுந்து அவர்களுடைய ஃப்ரிட்ஜில் என்ன கறியை வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற வகையிலே ஒரு அடாவடித்தனத்தை காவிகள் கட்டவிழ்த்தார்கள். பாஜகவுடைய துணையோடு வீட்டிலே உலை போடப்பட்டிருக்கிற அந்த குழம்பிலே கலந்திருக்கிற இறைச்சி ஆட்டிறைச்சியா மாட்டிறைச்சியா என்று ஆய்வு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்தார்கள். விளைவு என்ன? இந்திய நாட்டினுடைய ஒரு இராணுவ வீரனுடைய தகப்பனார் அஹ்லாக் கொலை செய்யப்படுகிறார். மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்று வதந்தி பரப்பி படுகொலை செய்யப்பட்டார். கொலை செய்த அந்த கொலைகார கூட்டத்தை கைது செய்தார்கள். விளைவு என்னானது? கைது செய்தவர்களை விடுதலை செய்தார்கள். பிறகு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்தார்கள். அவர்களை கடும் தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் மீது எல்லா ஆவணங்களையும் தொகுத்தவர், பாதுகாத்தவர் சுபோத்குமார் என்பவர், அவரையும் காலி செய்து விட்டார்கள். எந்த மதங்களையும் பார்க்க மாட்டார்கள், எந்த ஜாதியையும் பார்க்க மாட்டார்கள். தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக யாரையும் கொலை செய்வார்கள், பாதிரியார்களையும் கொல்வார்கள், சாமியார்களையும் கொல்வார்கள், அந்த பாஜகவுடைய மூத்த தலைவர்களை கூட கொலை செய்வார்கள். அவை அனைத்திற்கும் ஒத்தூதுகிற வகையிலே மத்திய உளவுத்துறையை கையில் வைத்துக் கொண்டார்கள். இன்னொரு பக்கம் இந்த நாட்டிலே அநியாயங்கள் அக்கிரமங்கள் கட்டவிழ்க்கப்படுகிற பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய இடத்திலே ஒரு பக்கம் காவல்துறை இருக்கும், அதை கையில் எடுத்துக் கொண்டார்கள். இன்னொரு பக்கம் உளவுத்துறை இருக்கும், அதையும் கையில் எடுத்துக் கொண்டார்கள். இன்னொரு பக்கம் பத்திரிகை துறை இருக்கும். நாங்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள், நான்கா திசைகளில் இருந்த செய்திகளை தொகுத்து சொல்வதிலே எவனுக்கும் நாங்கள் பயப்படாதவர்கள் என்று சொல்லி அந்த ஊடகங்கள் உண்மையை ஓரளவாவது சொல்வதற்கு, நியாய உணர்வோடு செயல்படுவதற்கு ஒன்று இரண்டு ஊடகங்கள் இருக்குமே, அந்த ஊடகங்களின் வாய்களையும் அடைப்பதற்காக வேண்டி இவர்கள் செய்திருக்கின்ற அத்துமீறல் என்ன? கௌரி லங்கேஷ் என்ற ஒரு எழுத்தாளரை நாட்டினுடைய சுதந்திரத்தை பற்றி, உரிமை மீறலை பற்றி, இந்த நாட்டு மக்கள் படுகிற அவலத்தை பற்றி, அடக்குமுறைகளை பற்றி எடுத்து சொன்ன அந்த கௌரி லங்கேஷை படுகொலை செய்தார்கள். தபோல்கரை படுகொலை செய்தார்கள், கல்புர்கியை படுகொலை செய்தார்கள், பன்சாரே என்பவரை படுகொலை செய்தார்கள். இவர்கள் யார்? இந்த நாட்டிலே எழுத்துக்களால் நியாயங்களை வாங்க முடியும், அநியாயங்களை தட்டி கேட்க முடியும், அடக்குமுறைகளுக்கு எதிராக எழுத முடியும் என்று எழுத வந்தவர்களை, குரல் வளையை நசுக்கியவர்கள், கடித்தவர்கள் இந்த பாஜக காரர்கள். ஊடகத்துறையையும் ஊனமாக்கி விட்டார்கள். இருப்பது ஒரே ஒரு துறை, அது எது? நீதிமன்றம். விட்டு வைத்தார்களா? இந்த நாட்டிலே மக்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய அரசாங்கம் மக்களை பாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறது. அதை தட்டி கேட்க வேண்டிய ஊடகத்தை ஊனமாக்குகிறார்கள். காவல்துறையை விலைக்கு வாங்கினார்கள், உளவுத்துறையை விலைக்கு வாங்கினார்கள். மீதம் இருப்பது நீதித்துறை. நீதிமன்றத்தை விட்டு வைத்தார்களா? இதே அமித்ஷா மீது உள்ள அந்த கொலை குற்ற பழிக்காக வேண்டி அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் போட்டவர் யார்? நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி லோயா கூப்பிடுகிறார், நீ ஆஜராக வேண்டும், நீ ஒரு கொலை குற்றவாளி, கூப்பிடுகிறார். ஆஜரானாரா? ஆஜராக மறுத்தார். அடுத்து அனுப்பப்படுகிறது, ஆஜராக விட்டால் பிடிவாரண்டு போடப்படும் என்று. நடந்ததா?
லோயா அவர்கள் ஒரு திருமண விழாவில் கலந்திருந்த பொழுது ஏதோ மயக்கம் உடைந்து ஏதோ பாவம் இறந்து விட்டார் என்ற செய்தி மட்டும் வெளியே வந்தது. லோயா கொல்லப்பட்டாரா, இறந்து போனாரா? உண்மையை தெரிந்த வேற நீதிபதிகள் வாயை திறந்தால் அவர்களும் இறந்து போய் விடுவார்கள் என்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் நீதிபதிகள் எல்லாம் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கிறார்கள். இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சாமானிய குடிமகன் சொல்லலாம், ஒரு காவல்துறை அதிகாரி கூட சொல்லலாம். ஆனால் எல்லோருக்கும் நீதியை பெற்றுத்தருகிற இடத்தில் இருக்கிற நீதி அரசர் சொல்கிறார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பாரை நடத்தி கொண்டிருந்ததுதான் இந்த பாஜக. அதே போல இந்த நாட்டில் எந்த அளவிற்கு இவர்கள் உரிமை மீறல்களில், எந்த அளவிற்கு மக்களுடைய பொருளாதாரங்களை சூறையாடுவதில் இவர்கள் கடமையாற்றியிருந்தார்கள் என்று பாருங்கள். நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டியவர்கள் அதை செய்யாமல் நாட்டு மக்களின் பின்னடைவுக்காக வேண்டி வழிவகை செய்தவர்கள், அவர்களை இழிவுக்கு உள்ளாக்கியவர்கள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயத்தை உயர்த்த போகிறேன் என்று சூளுரைத்தவர்கள், விவசாயிகளுக்கு செய்த பலன் என்ன, விவசாயிகளுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன, விவசாயிகளுக்காக வழங்கிய உரிமைகள் என்ன சொல்ல முடியுமா? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே விவசாயிகள் பட்ட துன்பங்களை பார்த்தீர்களா? விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. அந்த விளைச்சல் கிடைக்காத காரணத்தினால், மழை பொழிந்த காரணத்தினால், அடமழையின் காரணத்தினால், வறட்சியின் காரணத்தினால், வறுமையின் காரணத்தினால் விவசாயிகள் கடனை அடைக்க முடியாமல் தான் பெற்ற கடனுக்கு தள்ளுபடி கேட்டு வந்து நிற்கிறார். அவர் சொத்து சேர்ப்பதற்கல்ல, அவர் நாத்து நட்டு இருக்கிறார், அது நட்டமடைந்து விட்டது என்ற நட்டை ஈடுக்காக வந்து இருக்கிறார். அவரை விரட்டி அவருடைய விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்களை எல்லாம், மோட்டார்களை எல்லாம் பறிமுதல் செய்து ஜப்தி நடவடிக்கை மேற்கொண்டு அதன் விளைவாக அடுத்த கட்ட விவசாயம் செய்ய முடியாத வகையிலே விவசாயினுடைய எதிர்காலத்தை நிர்மூலமாக்கியது இந்த மோடி அரசு. நிலைமை என்னாச்சு? வாங்கின கடனை அடைக்க முடியவில்லை என்பதற்காக விவசாயிகள் தற்கொலை செய்தார்கள், தூக்கு மாட்டி தொங்கினார்கள். அப்பொழுது பாஜக சொன்ன பேட்டி என்ன? இந்த நாட்டிலே விவசாயிகள் தற்கொலை செய்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லி அவர்களுடைய உயிரை இழிவாக ஏளனமாக பேசியது இந்த மோடி அரசு. ஒரு கட்டத்தில் சமீபத்தில் பரவலாக வந்த ஒரு செய்தி, இம்ரான்கான் அவர்கள் பாகிஸ்தான் பிரதமர் கேட்கிறார், வாருங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம், நான் சொல்வதை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு விவசாயிகள் சொன்னார்களாம், இந்த நாட்டின் குடிமக்கள் நாங்கள், இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் நாங்கள், இந்த நாட்டின் வளமே எங்களுடைய உழைப்பு தான், நாங்கள் அங்கே உழுதால்தான் இவர்களால் சாப்பிட முடியும், நாங்கள் எங்களுடைய கோரிக்கைக்காக, எங்களுடைய கடனுக்காக, எங்களுடைய தேவைக்காக, இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காக மோடி இடத்திலே நாங்கள் நடத்தாத போராட்டங்கள் உண்டுமா? எலிக்கறி சாப்பிட்டு இனிமேல் எங்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, செத்த எலிகள் தான் இருக்கிறது என்று போராடி காட்டினோம். நிர்வாணமாக நின்று போராடி காட்டினோம். பெண்களை போன்ற ஆடைகளை அணிந்து அப்பொழுதாவது இந்த பிரதமர் எங்களை பார்ப்பாரா என்று பார்த்து போராடி காட்டினோம். நாங்கள் மண்டை ஓடுகளை கையில் சுமந்து நாளை இந்திய நாட்டின் தலைமுறை இப்படித்தான் ஆகப் போகிறது என்று சிம்பாலிக்காக காட்டுவதற்கு போராடி காட்டினோம். நாங்கள் நடத்தாத போராட்டங்கள் எதுவுமே இல்லை. எங்களையே அவர்கள் செவிசாய்க்கவில்லையே, உங்களையா செவிசாய்க்க போகிறார்கள் என்று விவசாயிகள் கேட்டதாக சொல்கிறார்களே, அந்த அளவிற்கு இந்த நாட்டிலே விவசாயிகளுடைய வாழ்க்கையை குளிதோண்டி புதைத்தவர்கள், இந்த நாட்டு மக்களுக்காக விவசாய நிலத்திலே நெல் தானியங்களை விதைக்க வேண்டிய அந்த விவசாயிகளை குளிதோண்டி புதைத்தவர்கள் இந்த மோடி அரசாங்கம். மறந்துவிட முடியுமா? கஜா புயல் என்ற ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது. அந்த நேரத்திலே இந்த மாநில அரசாங்கம் கணக்கு பார்க்க தெரியாமல், கோரிக்கை வைக்க தெரியாமல் 6000-7000 கோடி ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல 1500 கோடி ரூபாய் என்று கேட்டார்கள். அதையாவது கொடுத்தார்களா? இல்லை. 250 கோடி என்றார்கள், கொடுத்தார்களா? இன்னும் வரவில்லை.
கஜா புயலின் பொழுது நிலங்களை இழந்தவர்கள், வளங்களை இழந்தவர்கள், மரங்களை இழந்தவர்கள், கோழிகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் இழந்தவர்கள், உயிரை இழந்தவர்கள், பல நாட்களுக்கு விவசாயத்திற்கு தேவையான அந்த குடிநீரை எடுத்து தருகின்ற மின்சாரத்தை இழந்தவர்கள் என்று கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால வாழ்க்கையிலிருந்து பின்னுக்கு தள்ளப்பட்ட விவசாயிக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் அவன் ஏதோ பிழைத்துக் கொள்ள முடியும் என்றிருந்த நிலையில் இன்றைக்கு தேர்தலை கணக்கு வைத்துக் கொண்டு 6000 ரூபாயை பிச்சை காசாக கொட்டுகிற இந்த அரசை நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா? இவர்களின் துரோகத்தை மறப்பார்களா? செத்துப்போன அந்த பட்டேல் சிலைக்கு 3000 கோடி ரூபாய்க்கு சிலை. இங்கிலாந்திலே கேட்டார்கள், நீங்கள் இந்திய நாட்டு ஆட்சியாளர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் வல்லரசாகவா இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லா நாட்டுக்கும் கடன் தருகிற அளவிலே நீங்கள் எஜமானர்களாகவா இருக்கிறீர்கள், பிச்சைக்காரர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களிடத்திலே வாழ்வாதாரத்திற்காக 9000 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், நாட்டு மக்களுக்கு சோறு போடுவதற்கு வக்கில்ல, நாட்டு மக்களுடைய வறுமையை தீர்ப்பதற்கு யோக்கியதை இல்லை, நீங்கள் 3000 கோடி ரூபாய்க்கு சிலை கட்டுவதற்கு என்ன கேடு வந்து விட்டது என்று கேட்டார்களே, பதில் சொல்ல முடிந்ததா? இதை இந்த மக்கள் மறந்து விடுவார்களா? அதே போல இவர்கள் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், சிறுபான்மை மக்களுடைய அந்த மார்க்க வழிபாட்டு உரிமைகள் மீது தலையீடு காட்டி அவர்கள் 5 வேளை வாங்கு சொல்லி மக்களை அழைப்பதற்கு குழாய் பயன்படுத்துவதற்கு தடை, அவர்களுடைய திருமண விவகாரங்களிலே முத்தலாக் என்ற பெயரால் அதிலே அவர்களுடைய திருமண விவகாரங்களிலே மூக்கள் நுழைத்தது, பசு அரசியல் என்ற பெயரால், பசுவை காக்கிறோம் என்ற பெயரால் மகாராஷ்டிரா முழுக்க பசுவுக்கு தடை, மாட்டிறைச்சிக்கு தடை விதித்து வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. மாட்டிறைச்சி தடை என்று சொல்லிவிட்டால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு மாட்டிறைச்சியின் மூலமாக அதிகமாக இந்த நாட்டிலே வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிற இந்து சமுதாய மக்களின் எல்லா ஜாதி மக்கள், யாதவ மக்களுடைய வாழ்க்கையை எல்லாம் பறித்தது இந்த மோடி அரசு. இதையெல்லாம் மறந்து விடுவார்களா? எல்லா துறைகளிலும் கை வைத்திருக்கிறது. ஒருத்தர் 2 பேர் அடிக்கல, போற வரவனை எல்லாம் அடித்திருக்கிறது இந்த அரசாங்கம். எந்த அளவிற்கு? ரஃபேல் ஊழல், போர் விமானம் வாங்குகிறோம் என்ற பெயரால், போர் விமானங்களை தயாரிக்கிறோம் என்ற பெயரால் அம்பானிக்கும் அதானிக்கும் கைக்கூலியாக அடிமைப்பட்டு சேவகம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாஜக அரசு விவசாயினுடைய கடனை 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் கடனை பறிப்பதற்கு உயிரை பழி வாங்கி இருக்கிற இந்த அரசு 15,000 கோடி ரூபாய் மல்லையா என்கின்ற அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை சார்ந்தவன் நீரவ் மோடி, அந்த கார்ப்பரேட் நிறுவனம், அம்பானி அதானி இவர்களுடைய 10,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து அந்த கார்ப்பரேட் காரனை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை சுரண்டி கொண்டிருக்கிற இந்த அரசு இதே அம்பானி குடும்பத்திற்கு, அதானி குடும்பத்திற்கு சொத்து சேர்க்கும் வகையிலே இராணுவத்தினுடைய உதிரி பாகங்களை உருவாக்கி இராணுவத்தை பராமரிக்கின்ற அந்த விமானங்களை பராமரிப்பதற்காக பிரான்சிலே ஒரு ஒப்பந்தம் போட்டு ரஃபேல் போர் விமானத்தை வாங்கும் விஷயத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி அல்ல 1 லட்சம் கோடி ரூபாய், எவ்வளோ 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைத்தாரே, அது குறித்து பகிரங்கமாக விவாதம் நடத்தலாம் என்றாரே, பேச்சுவார்த்தை செய்யலாம் என்றாரே. ரஃபேல் போர் விமான ஊழலின்படி இந்த மோடி அவர்கள் விரைவிலே கைது செய்யப்படுவார் என்றாரே. என்ன செய்தார்கள்? இவ்வளவு வீழ்ச்சியிலே இந்த நாட்டை தள்ளிவிட்டவர்கள் 5 ஆண்டுகளாக எல்லோருடைய நாவிலும் ஓட்டு போட்டவர்கள் இனி ஒரு காலத்திலும் இந்த பாவிகளுக்கு, இந்த காவிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது என்கிற முடிவுக்கு தள்ளிவிட்டார்களே. இந்த பாஜக காரர்கள் நல்லதே செய்யவில்லையா? இந்த நாட்டை எதிலையுமே முன்னேற்றத்திற்கு கொண்டு வரவில்லையா? அவர்களை சாடுவது மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய வேலையா என்ற ஒரு கேள்வி வரலாம். முன்னேற்றப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் அடும்பாடுபட்டு போராடி
கஷ்டப்பட்டு தங்களுடைய அந்த இந்துத்துவ தொண்டர்களுடைய உழைப்பால், அவர்களுடைய பேர் ஆர்வத்தால், அவர்களுடைய அர்ப்பணிப்பால் இந்த நாட்டை பல கட்டங்களிலே முன்னேற்றப்படுத்தி இருக்கிறார்கள். இது இந்த நாடு மட்டுமல்ல, உலகமே இந்த நாட்டை போற்றி புகழும் வகையிலே முதலிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எதிலே முதலிடம்? பெண்கள் சுதந்திரமாக உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்ற பட்டியலில் இந்தியாவை முதலிடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இந்த நாட்டில் மட்டும் பெண்கள் உயிரோடு வாழ முடியாது, கற்போடு வாழ முடியாது, பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என்ற இடத்திலே முதலிடம் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு? 8-9 வயது சிறுமியாக இருந்தாலும் கூட புனித தலம் என்று இந்துக்களால் பேசப்படுகின்ற அந்த கோயில் கருவறையிலே வைத்துக் கொண்டு அந்த சிறுமியை கதற கதற கற்பழித்து சாகடித்து பாலித்தீன் பையிலே போட்டு வைத்து பல நாட்கள் வேட்டையாடிய காமுகர்களுக்கு போராடக்கூடிய போராளிகள் தான் இந்த பாஜக. அவர்களை கைது செய்துவிடக் கூடாது, அந்த வீரர்களை கைது செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அந்த காம கொடூரர்களுக்காக காவல் காக்கின்ற அரசு இந்த பாஜக அரசு என்று ஒரு விபரீதமான நிலையிலே இந்த நாடு பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் உலகத்திலேயே பாதுகாப்பற்ற பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு இந்த மோடியால் நடத்தப்படுகின்ற இந்தியா என்று சொல்லி ஒரு பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறார்களே. இது நீடிக்க வேண்டுமா, இது முறியடிக்க வேண்டுமா, அல்லது இந்த நிலை மாற வேண்டுமா என்பதை உங்களுடைய வாக்குகளில் இருக்கிறது. அதே போல இந்த நாட்டில் மன அழுத்தங்களால், பொருளாதார நட்டங்களால், மத மோதல்களால், சாதி கொடுமைகளால், பாலியல் துன்புறுத்தல்களால், குடும்ப பிரச்சனைகளால் 10 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் தற்கொலை செய்து கொண்டவர்களின் பட்டியலில் உலகத்திலேயே அதிகமாக தற்கொலை செய்து செத்து மடிந்தவர்களுடைய நாடு இந்திய நாடு என்று இவர்கள் பெயர் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் நீ வாழ்றதற்கு செத்து தொலடா என்று சாகடித்திருக்கிறார்கள். இவர்களுடைய சட்டங்களால் ஏராளமான மக்களுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் முடிவு கட்டி இருக்கிறார்கள். ஏழைகள், விவசாயிகள், தாழ்த்தப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 83,000 கலவரங்களை ஏற்படுத்தி 5 ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசாங்கத்தில் 20,000 கலவரம், ஒன்றல்ல ரெண்டல்ல, சாதி கொடுமைகள், தெருவுக்கு 2 சாதி கொடுமை, தெருவுக்கு 2 சாதி மத மோதல்கள், உயர் ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த குற்ற பட்டியல்கள் இவர்கள் ஏற்படுத்தியதனுடைய விபரீதம். இந்த நாட்டில் உயிர் வாழ முடியாது என்று நிர்பந்திக்கப்பட்டு கொல்லப்பட்டானா அல்லது கொல்லப்பட்டு தற்கொலை என்று பெயர் மாற்றி விட்டார்களா என்று தெரியவில்லை. தற்கொலை செய்ததில் இந்த நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. இதே போன்று இப்படி ஒரு முதலிடம் பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மோடியை ஜெயிக்க வைத்தால் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிலே மக்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களின் இரத்த திட்டுக்கள் மட்டும்தான் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் இந்த நாட்டில் மட்டும்தான், உலகத்திலேயே ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக செத்து மடிகின்ற குழந்தைகள் அதிகமாக செத்த குழந்தைகள் இந்தியாதான் அதில் முதலிடம் பெற்றிருக்கிறது. மூச்சு திணறி ஆக்சிஜன் போதுமில்லை, பத்தவில்லை என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்திலே செத்து போன குழந்தைகள் இந்த நாட்டில் தான் அது அரங்கேறியது. பிறந்த குழந்தைகளுக்கு மூச்சு திணறுகின்ற நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்கு கூட வக்கற்ற நாடாக இந்திய நாடு இருக்கிறது. அரசாங்க மருத்துவமனையிலே அந்த ஆக்சிஜனை வாங்கி கொடுப்பதற்கு கூட பொருளாதாரத்தை ஒதுக்காத நாடாக இந்தியா இருக்கிறது. அதே போல இந்தியாவில் வேற எதற்கெல்லாம் முதலிடம் பெற்றிருக்கிறார் என்று பாருங்கள். தேவையற்ற போன் கால், அதிகமா போன் போட்டு உங்களை குடஞ்செடுக்கிறானே, உங்களுக்கு கடன் வேணுமா, வட்டி கடன் வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, உங்க கடையில வேலை கிடைக்குமா, கணக்கு வழக்கு பார்க்கணுமா என்று சொல்லி நம்ம நம்பரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுதோ இல்லையோ, பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியுதோ இல்லையோ, பம்பாயில் உள்ளவனுக்கும் மகாராஷ்டிராவில் உள்ளவனுக்கும் மெட்ராஸில் உள்ளவனுக்கும் எல்லா மாநிலத்தில் உள்ளவனுக்கும் கரெக்டாக தெரியும். ஃபோனை போட்டு நான் இந்த இன்சூரன்ஸில் பேசுகிறேன், அந்த வங்கியிலிருந்து பேசுகிறேன், இந்த வங்கியிலிருந்து பேசுகிறேன் என்று அனைவரையும் ஒவ்வொரு நாளிலும் ஃபோன் போட்டு வட்டி கடனுக்கு தள்ளுவதற்கு காத்திருக்கின்ற தேவையற்ற கால் அழைப்புகள் உலகத்திலேயே
வெட்டியா போன் போட்டு இருக்கின்ற கால் அழைப்புகள் கொண்ட நாடு இந்திய நாடு. இதுல மோடி என்ன பண்ணான்னு கேட்பீங்க, தொடங்கி வச்சதே அவர்கள் தான். நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, இந்தியாவில் நீங்கள் அத்தனை பேரும் பாஜகவுடைய உறுப்பினர்கள் ஆயிரலான்னாங்க. எல்லா மிஸ்டு காலும் எதுக்கு தெரியுமா? இந்த கேஸ் திட்டத்தில் நீங்கள் இணைந்தது உண்மை என்றால் ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னா. ஆமா, நான் கேஸ் திட்டத்தில் கேஸ் வாங்கியிருக்கிறேன், அரசாங்கத்தினுடைய சார்பில் சிலிண்டர் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன்னு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருப்பான். இன்று முதல் நீங்கள் பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் உறுப்பினர் ஆக்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி உறுப்பினர்கள் ஆக்கினாங்க. வாங்கின ஓட்டு அது வேற விஷயம். அப்போ இந்திய நாட்டில் தேவையற்ற போன் காலை கொடுத்தவர்களும் தேவையற்ற போன் கால்களை எடுத்தவர்கள் பட்டியலில் இந்தியா முதலிடம். எந்த அளவுக்கு அந்த நிலைமையை கொண்டு போனாங்க தெரியுமா? 2004 வரைக்கும் நம்ம நாட்டில் 2004 இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இன்கமிங் காலுக்கு காசு கிடையாது. 2004க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஊர்ல 2 பேர்கிட்ட போன் இருக்கும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? போன் அடிக்கிறோம், போன் அடிச்சா 1 ரூபா அல்லது 8 அல்லது நொடிக்கு காசு, இப்படி பல ஆஃபர் வச்சிருக்கிறான். ஆனா இப்ப யாராவது உங்களுக்கு போன் அடிச்சா உங்களுக்கு காசு பணம் கட்டணும். 35 ரூபாயாவது குறைஞ்சபட்சம் கட்டணுங்கிற நிலையை ஏற்படுத்தி இன்கமிங் காலுக்கும் காசு ஏற்படுத்தினார்களே, அது இவர்கள் போட்ட வரியின் வெளிப்பாடு. கேபிள் டிவிக்கு 70 ரூபா 60 ரூபா 80 ரூபா இந்த நிலைமை மாறி அவன் வீட்டில் நான் மாசத்துக்கு டிடிஹெச்ங்கிற பேர்ல மற்ற சேவைங்கிற பேர்ல 300-400 ரூபா சுரண்ட தொடங்கி இருக்கிறார்களே, அந்த நிலை மாதிரி இப்படியாக இந்த நாட்டில் தேவையற்ற போன் கால்களால் இந்த நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. தேவையற்ற போன் காலை வச்சு நாக்கு வலிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டு போட போறீங்களா? யோசிச்சுக்குங்க. அதே போல இந்த நாட்டில் கள்ள ஐடிக்களை உண்டாக்கியதுல உலகெங்கிலும் ஃபேஸ்புக் நிறுவனம் சொல்கிறது, உலகெங்கிலும் கள்ள முகவரிகளை ஃபேக் ஐடிகளை உண்டாக்கியதுல கிட்டத்தட்ட 20 கோடி பேர் ஃபேக் ஐடி உண்டாக்குறான். 20 கோடி ஃபேக் ஐடி உண்டாகுது. அந்த 20 கோடி ஃபேக் ஐடி எங்க உண்டாகுது? இந்தியாவில் உண்டாகுது. 20 கோடி ஃபேக் ஐடினா நம்மால் வாழ்றவன் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில இன்டர்நெட் வசதியை பயன்படுத்தக்கூடியவர்கள ஒவ்வொருத்தனும் 20, 30, 40 ஃபேக் ஐடி வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிறான். என்ன நிலைமை? பிஜேபி எப்படி ஜெயித்தது? இந்த 20 கோடி ஃபேக் ஐடியில தான் ஜெயித்திருக்கிறது. பெருசா ஒரு பலூன் ஊதுனானே, அது இந்த 20 கோடி ஃபேக் ஐடி தான். இப்பவும் பாருங்க, உங்களுக்கு தேர்தல் நேரம் நெருங்க ஏராளமான அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கும், ஏராளமான விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும். எனது ஓட்டு பிஜேபிக்கு. எவன் சொல்லுவான்? ஒருத்தன் சொல்லுவான். எத்தனை ஃபேஸ்புக் குரூப்ல இருந்து வரும்? 2000 பேர் சொன்ன மாதிரி வரும். யார் அந்த 2000? இவன் தான். ஒரு ஓட்டு உண்மையான ஓட்டு, 1999 ஓட்டு கள்ள ஓட்டு. இப்படி ஒரு விளம்பர மாயை உண்டாக்குவதற்கு 20 கோடி ஃபேக் ஐடியை உண்டாக்கி இருக்கிறது இந்த பாஜக. இந்தியாவில் முதலிடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை தனியாக கொண்டு வந்து நிப்பாட்டி காட்ட சொல்லுங்க, முடியவே முடியாது. எந்த அளவிற்கு இந்த நாட்டில் பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமையில் வைத்து அவர்களை வைத்து போகப் பொருளாக விபச்சார விடுதி நடத்துவதற்காக பெண்களை கொத்தடிமையாக்கக்கூடியவர்களில் உலகத்திலேயே அமெரிக்காவை தாண்டி, ஆஸ்திரேலியாவை தாண்டி, ஐரோப்பியாவை தாண்டி பல நாடுகளை விஞ்சி இந்திய நாடு அதிலே முதலிடம் பிடித்திருக்கிறது. எங்க போய் நின்றிருக்கிறது? சுகாதாரத்தில் இந்திய நாடு பெற்றிருக்கிற இடம் 120வது இடம். பட்டியலே தெரியாது, பக்கத்தை திருப்பிக்கிட்டே பாருங்க, கடைசியா இருப்பான், அவன் தான் இந்தியாவா இருப்பான். இந்த அளவிற்கு இந்தியாவில் ஸ்வச்கா பாரத்னு சொல்லி, தூய்மை இந்தியான்னு சொல்லி அதற்கு பல ஆயிரம் கோடியை ஒதுக்கினார்கள். எதற்கு? குப்பையை அவனே கொட்டிட்டு அவனே எடுக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி, போட்டோ எடுக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி, யோகாவின் பெயரால் பல ஆயிரம் கோடி, பதஞ்சலிங்கிற பேர்ல மூத்திரத்தை விற்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி, சமஸ்கிருத மொழியின் பெயரால் பல ஆயிரம் கோடி என்று நாட்டில் இருக்கிற நிதியெல்லாம் திரட்டி ஒதுக்கிவிட்டு கடைசியில தூய்மையை கொண்டு வந்தார்களா? இல்லை. தூய்மை இந்தியா வந்திருக்கிறதா? இல்லை. இந்த உலகத்திலேயே சுகாதார கேடுமிக்க நாடுகளாக, சுகாதாரத்துக்கு தகுதியற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா முதலிடம் பெற்றிருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கிற நாடுகளில் இந்தியா 120வது இடம் பெற்றிருக்கிறது. இப்ப இதெல்லாம் என்ன செய்யறது?
தேர்தல்னு சொன்னா இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா போகாதா? ஓட்டு பூத்துக்கு போறவங்க முன்னாடி அந்த 500 2000 1000 வருமா வராதா? இன்ன பிற மத மோதல்கள் வருமா வராதா? ஏராளமான பசு அரசியல் வருமா வராதா? 15 லட்சம் கிடைச்சதா கிடைக்கலான்னு வருமா வராதா? எல்லாத்தையும் மூடி புதைப்பதற்கு, எல்லோரையும் மடைமாற்றம் செய்வதற்கு மோடி அரசு கையில் எடுத்திருப்பதுதான் புல்வாமா தாக்குதல். என்ன செய்திருக்கிறார்கள்? புல்வாமா தாக்குதல் என்று சொல்லி இதை திட்டமிட்டு மோடி அரசு தான் 44 பேரை கொலை செய்திருப்பார்களோ என்று சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே பல ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு? ஒரு சாதாரண நீட்டு தேர்வு நடத்துவதற்கு மூக்குத்தியை செக் பண்றான், கம்மலை செக் பண்றான், சங்கிலியை செக் பண்றான், முக்காடு போட்டதை செக் பண்றான், செருப்பை கலட்டி செக் பண்றவன், சுவ கலட்டி செக் பண்ணவன், ஆர்டிஎக்ஸ் பாம்பு 350 கிலோவை ஸ்கார்பியோ வண்டியில ஒருத்த எடுத்துட்டு உள்ள போறான். அவனை மட்டும் செக் பண்ணாம உள்ள விட்டு இருக்கிறான்னா என்ன நடக்கிறது இந்த நாட்டில்? 2500 ராணுவ வீரர்களை ஒரே நேரத்தில் ஊர்வலமாக காஷ்மீர்ல அந்த புல்வாமா பகுதியில் அனுப்ப வேண்டும் என்கிற நிர்பந்தம் என்ன? அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்கிருக்கிற உளவுத்துறை சீரியஸான ஒரு நிலை இருக்கிறது, கொஞ்சம் செக்யூரிட்டியை பலப்படுத்துங்கன்னு சொன்ன பிறகும் இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்ததனுடைய பின்னணி என்ன? யோசிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு? 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் பாம் சாதாரணமானதல்ல. இந்த நாட்டிலே எங்கெல்லாம் பாஜக குண்டு வைத்ததோ, எங்கெல்லாம் பாஜக குண்டு வைத்ததால் பிடிபட்டதோ அங்கே பயன்படுத்தப்பட்டதெல்லாம் ஆர்டிஎக்ஸ் குண்டுகள். அதே ஆர்டிஎக்ஸ் இங்கே பயன்படுத்தியதன் பின்னணி என்ன? அதுவும் 40 பேர் கொல்லப்படுகிறார்கள் நசீர் அவர்களுடைய தலைமையிலே. எல்லா மாநிலங்களிலிருந்தும் 2 பேர் 3 பேர் என்று அவர்களுடைய உயிரை பறித்ததனுடைய பின்னணி என்ன? அவர்களுக்கு இத்து போன ஒரு வாகனத்திலே அவர்கள் அடைத்து சென்றதன் பின்னணி என்ன? அந்த இடத்துல கிட்டத்தட்ட பிப்ரவரி 14 இந்த தாக்குதலுக்கு முன்னாடி, ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்தியாவினுடைய தொழில்நுட்ப ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானில் உள்ள சிலருக்கு சொன்னதன் பெயரால் பாஜகவை சேர்ந்த 11 பேர் பிடிபட்டார்களே. என்ன சொன்னார்கள்? எதை சொன்னார்கள்? யாருக்கு சொன்னார்கள்? உளவு பார்த்தீர்களா? சுதாரித்தீர்களா? என்ன செய்து கொண்டிருந்தது மத்திய அரசு? ஆனால் செத்து போன உடனேயே இந்திய நாட்டிலே இருக்கின்ற மத்திய அரசின் சார்பிலே பிரதமர் ஒரு பக்கம், அமித்ஷா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழிசை வரைக்கும் எல்லோரும் பிரச்சாரம் செய்தார்கள். 40 பேரை இழந்திருக்கிறோம், தமிழகத்திலே 40 இடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றார்கள். செத்த பிணத்தை வைத்து அரசியல் செய்த இந்த மோடி அரசாங்கம் எதை கொண்டு இந்த திட்டம் தீட்டினார்கள்? எடியூரப்பா சொன்னார் 22 சீட்டை பெறுவதற்கு இதுதான் வாய்ப்பு என்றாரே. எதன் பின்னணியில் இந்த தாக்குதல் நடந்தது? பிறகு என்ன செய்தீர்கள்? திடீரென்று பாகிஸ்தான் மீது தாக்குதல், போர் என்றீர்கள். பாஜக ஆட்சியில் தான் பாகிஸ்தான் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். சர்ஜிக்கல் அட்டாக் நடக்கும், நாடாளுமன்ற தாக்குதல் நடக்கும், கந்தகார் தாக்குதல் நடக்கும், ஆங்காங்கே அவ்வப்போது பாகிஸ்தானோடு மோதல் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்? அப்பெல்லாம் ஒரு தேர்தல் நேரமா இருந்துகிட்டே இருக்கும். 44 பேர் செத்து மடிந்திருக்கிறான். யாரால் கொல்லப்பட்டான்? பாகிஸ்தான் உடனே மறுப்பு தெரிவிக்கிறது. ஆராய்ந்தீர்களா? திடீரென்று விமானத்தை உள்ளே அனுப்பினீர்கள், அங்கே தாக்குதல் நடத்தினீர்கள், 350 பேரை கொன்றுவிட்டோம் என்றீர்கள். எங்கே அந்த 350 பேருடைய சடலம்? சேட்டலைட்ல இருந்து போட்டோ எடுத்திருந்தா 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் சேட்டலைட் போட்டோ எடுக்க முடியும். 50 கிலோமீட்டர் உயரத்திலும் கூட கிடைக்காத உடல் எங்கே போனது? சிதறியதா? சின்னாபின்னமானதா? எலும்பு துண்டுகள் எங்கே போனது? 350 பேர் கொல்லப்பட்டதாக நீங்கள் பேசுகிறீர்கள், பாகிஸ்தான் மறுக்கிறது. அங்கே ஒரு விமானியை பிடித்து வைக்கிறார்கள், ஒரு ராணுவ வீரனை பிடித்து வைக்கிறார்கள், அபிநந்தனை பிடித்து வைக்கிறார்கள். அபிநந்தனுக்கு நல்லதொரு சிகிச்சை செய்கிறார்கள். சிகிச்சை செய்த அந்த மருத்துவர்கள் அழகான புன்முறுவலோடு போட்டோவை வெளியிடுகிறார்களே. 350 பேரை இழந்தவன் ஒருத்தரை விட்டு வச்சிருப்பானா? 350 பேரை இழந்ததுல இம்ரான் கான் ஒரு ஆளை காலி பண்ணிருப்பார மாட்டாரா? அந்த ஒருத்தரை திருப்பி அனுப்புவதற்கு பேசுகிறார். இம்ரான் சொல்கிறார், போர் என்று தொடங்கிவிட்டால் நாங்களும் எங்கள் பலத்தை காட்ட வேண்டி வரும். மோடியும் தடுக்க முடியாது, நாங்களும் தடுக்க முடியாது. நாங்கள் அவசரப்படவில்லை. உங்களுடைய நாட்டிலிருந்து விமானங்கள் வந்தது, நாங்கள் உடனே பதிலடி கொடுக்கவில்லை. நிலைமையை ஆராய்ந்தோம். புல்வாமா தாக்குதலை நாங்கள் செய்யவில்லை.
எவன் செய்தாலும் அதை எதிர்ப்பதில் நாங்கள் உடன்படலாம், வாருங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவெடுப்போம். நாங்கள் நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே இந்த அபிநந்தனை நாங்கள் நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம் என்று அபிநந்தன் நம்ம நாட்டில் இல்ல பாகிஸ்தான்ல இருக்கும்போது அவர் பேசிய வீடியோ வெளிவந்துச்சுங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகும் அபிநந்தனுடைய வீடியோ வெளிவரலைங்க. பாகிஸ்தான் மன ரீதியாக துன்புறுத்தியதாக அபிநந்தன் சொன்னார் என்ற செய்தி வந்துச்சே தவிர அபிநந்தனை இன்னும் பேச விடவில்லை. ஒரே ஒரு சந்தேகத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம், அபிநந்தனை தயவு செய்து இம்ரான்கான் உயிரோடு அனுப்பிவிடுவார், ஆனால் அது பாஜக அவரை கொலை செய்து ஓட்டரசியல் செய்து விடுவார்களோ என்று பயந்தோம். நல்ல வேளை உயிரோடு வந்திருக்கிறார். இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை. இனி என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்று அபிநந்தனை வைத்து என்ன அரசியல் நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் தெளிவாக சுதாரித்துக் கொள்ளுங்கள். 350 பேரை இழந்ததற்காக இம்ரான்கான் அந்த ஐநாவில் முறையிடவில்லை. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 15 மரத்தை அழித்து விட்டார்கள் என்றுதான் முறையிட்டார்கள். இந்த சட்டத்தின்படி இந்த சூழ்ச்சியின் விளைவாக பாஜக செத்துப்போன ராணுவ வீரர்களை வைத்து ஓட்டுக்களை பொறுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதிலே மானங்கெட்டவர்கள், சுயமரியாதையற்றவர்கள், ரோசமில்லாதவர்கள், நான் அரசியலுக்கு வந்தால் என்னை செருப்பால் அடியுங்கள் என்று சொன்ன ராமதாஸ் உள்ளிட்டவர்கள், மானத்தை இழந்து அதிமுக போன்றவர்களெல்லாம் கூட்டணி வைத்திருந்தாலும் கூட உங்களுடைய ஓட்டுக்களை இழந்து விடாமல் சுயமாக சிந்தித்து இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில், எதிர்காலத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில், தரமான ஆட்சி அமையக்கூடிய வகையில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை நிதானித்து வாக்களிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.